அப்பாடா! ஒரு வழியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த நெப்பந்தஸ் காசியானாவ வந்து படம் பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ நாங்கள் ஏற்காடு போயிருந்தப்போ இதை வந்து படம் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். ஸோ இதை உங்களுக்கு பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு பூச்சி உண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் குடுவையாக மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த அது வளரக்கூடிய அந்த இடத்துல வந்து நைட்ரஜன் குறைபாடு வந்து இருக்கலாம். ஸோ அது இருப்பதன் காரணமாக அது என்ன பண்ணுன்னா, அதுக்கு நைட்ரஜன் தேவைப்படும். அப்போ அதோடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் தேவைப்படுவதால என்ன பண்ணுதுன்னா, அந்த சரியான அந்த நைட்ரஜன் கிடைக்காத காரணத்தால் அந்த உடைய இலை என்ன பண்ணுதுன்னா, குடுவையாக மாறுது. குடுவையாக மாறி பூச்சியில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை அது உறிஞ்சி எடுத்துக்குது. அந்த பூச்சியை எப்படி அது கவருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பு சுவை கலந்த ஒரு சுகரி கன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த வாசனை வந்து அந்த பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ணி, அது மூலமாக அதுக்குள்ளார விழுந்து, அதிலேருந்து நைட்ரஜன் சத்தை இது எடுத்துக்கும்.